போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 76வது வீடியோ. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 75 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் 2 டைமென்ஷன்ல ட்ரையாங்கிள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சமபக்க முக்கோணம்னா என்னன்னு தெரியணும் பாத்தீங்களா? அதாவது நமக்கு சமபக்க முக்கோணம்ன்றதுக்கு 3 பக்கமும் சமமா இருக்கணும். அப்ப 3 பக்கத்தை இந்த பாயிண்ட்ல இருந்து சேம் இப்படி போய் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிருக்கும்? 3a அப்படின்ற டிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். அந்த ஷேப் வந்து சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு தூரம் போகுதோ அதுதான் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. 3a டிஸ்டன்ஸ் தான் சுத்தி வந்திருப்போம். இதோட வேல்யூ தான் நமக்கு 48. சுற்றளவு 48ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ 3 ஆல் அடிக்கிறேன். 1 3 3 16 × 3 48. அப்போ சமபக்க முக்கோணத்தோட பக்கம்னு கேட்டிருந்தாங்கன்னா 16ன்னு ஆன்சரை போட்டிருக்கலாம். ஓகேங்களா? 16ன்னு ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? உயரம்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. √3a/2 அப்படின்றதா அந்த ஃபார்முலா. ஏக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 16 அப்படின்ற சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப h √3 × 16/2. 16யும் 2 நம்மளால சிம்ப்ளை பண்ண முடியும். 2 ஆல் அடிக்கிற 1 2 2 8 × 2 16. அப்ப 8 இன் டேர்ம்ஸ் ஆஃப் √3ல கொடுக்கல, ஆன்சர் டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப √3 ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. √3 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.732 அப்படின்றதா இதோட வேல்யூ. சோ 1.732ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 13.856 கிடைக்கும். 8 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும். சோ டைரக்டாவே ஆன்சரை போட்டுருக்கலாம். இங்க பாருங்க, 8 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். எங்க ஆப்ஷன்ல 6 முடிஞ்சிருக்கு பாருங்க. இல்ல, இங்க இல்ல, இங்கே 2 தான் முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் டில மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. டைரக்டா ஒரே ஒரு டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சோ ஆன்சர் 13.856 என்பதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த क्वेश्चन பாத்துறோங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா விட்டம் 14 சென்டிமீட்டர், அதாவது 3 டைமென்ஷன்ல ஸ்பியர் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். டயமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு புறப்பரப்புனாலும் பக்கப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்புனாலும் கோலத்துக்கு சமமானதா இருக்கும். 4πr² அப்படின்றதான் அதுக்கான ஃபார்முலா. கோலத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பா இருக்கட்டும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பா இருக்கட்டும், ரெண்டுமே சமம் தான். 4πr². பட் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் தான் நமக்கு தேவை. ரேடியஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா டயாமீட்டர்ல பாதி. அப்ப 14ல பாதி என்ன? 7 சென்டிமீட்டர் அப்படின்றதா நமக்கு ரேடியஸா இருக்கும். சோ ஆருக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 7ன்றதை சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ 4 × பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா 22/7. ஆரோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம், 7ன்னு கண்டுபிடிச்சோம். சோ 7 × 7. 7 ஸ்கொயர்னாலும் 7 × 7னாலும் சேம் தான். ரொம்பவே சிம்பிள். ஒரு 7 7 ஒரு 7 7 அடிச்சு விட்டுலாம். 4 22ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 88ன்னு கிடைக்கும். 88 7ஆல மல்டிப்ளை பண்ணும். 80 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 8 7 56 560ன்னு கிடைக்கும். 8 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 56ன்னு கிடைக்கும். சோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு 88 7ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும். 616 அப்படின்றதான் 88 7ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? 616 என்பதான் ஆன்சர். ஓகேங்களா? 616 என்பதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல 5 சிம்பிள் கொடுத்துருங்க. சார் 2D 3D வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ் வித் எம்எம்கே நம்மளோட சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு 2D 3Dக்கு வந்து நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ மறக்காம அந்த வீடியோஸை பார்த்து ஈஸியா கத்துக்கோங்க. எப்படி ஃபார்முலாஸ் வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம கான்செப்டா சொல்லியிருப்போம். மறக்காம அந்த வீடியோஸும் பாத்துருங்க. நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா தந்தை மற்றும், அதாவது ஏஜ் சம்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம், அதாவது இப்ப இருக்கிற ஃபாதருக்கும் மகனும் சன்னுக்கும் இல்ல ரேஷியோ, ஏஜ் ரேஷியோ வந்து 4:x கொடுத்துருக்காங்க. இதை நான் ஏஜா கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போட வயசு வந்து 4x எடுத்துக்கிறேன், மகனோட வயசு வந்து x எடுத்துக்கிறேன். 1x மல்டிப்ளை பண்ணா x கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவர்கள் இருவரின் வயதுகளின் பெருக்கு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பேர்த்தோட வயசை பெருக்குறாங்க. 4x × x பெருக்கிறப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 196 கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து தற்போதைய வயது,
இப்போ என்ன வயசு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க இருக்க 4 வந்து ஈக்குவல் டு சைடா போகும். ஸோ டைரக்டா கட் பண்றேன். ஒரு நாள் 4 4 × 4 16 19ல 16 போச்சுன்னா பேலன்ஸ் 3 36ங்கிறது எத்தனை நாள் இருக்கும்? 9 × 4 36. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 49. இங்க இருக்க ஹோல் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு சைடு போகும்போது ரூட்டா போகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √49. √49ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ? 7ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் √49. அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 7 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப அப்பாவோட வயசுங்கிறது என்ன எடுத்தோம்? 4x எடுத்தோங்களா? எக்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 4 × 7 28 அப்படின்றது அப்பாவோட வயசு. தற்போதைய வயது 28. மகனோட வயசு சன்னோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ தான் என்ன கிடைச்சிருக்கு? 7ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 5 வருடங்களுக்கு பின்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர், ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கும் 5 வருஷம் கூடி இருக்கும், மகனுக்கு 5 வருஷம் கூடி இருக்கும். அப்ப 28 + 5. சன்னோட வயசுங்கிறது 7. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கும் 5 வயசு கூடி இருக்கும். இப்ப கூட்டுறப்ப எவ்வளவு கிடைக்கும்? 28 + 5 33. 7 + 5 12ன்னு கிடைக்கும். இந்த விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்பா பையனுக்கோட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப 33:12. நமக்கு ரேஷியோங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ 33யும் 12யும் நம்மளால சிம்பிளைஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண முடியும். 11 × 3 33, 4 × 3 12. அப்ப 11:4 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? நமக்கான 4th சம் பாத்துருங்களா? ரொம்பவே சிம்பிளா தானே இருக்கு. நமக்கான 4th சம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் உள்ளன. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 20. அவங்கள ஃபர்ஸ்ட் 5 பேர் பாத்தீங்கன்னா 76 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 பேர் பாத்தீங்கன்னா 77 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 8 பேர் பாத்தீங்கன்னா 78 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இப்படி வாங்குறப்போ உங்களோட சராசரி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு கூடுதல் அப்படின்றது என்ன? நம்பரையும் மார்க்கையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கூடுதல் அப்படின்றது கிடைச்சிடும். அப்ப முதல் 5 பேர்த்தோட சம் எவ்வளவு மார்க், மொத்த மார்க் வாங்கியிருப்பாங்க? 5 × 76 பிளஸ் நெக்ஸ்ட் 7 பேர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? 7 × 77. அடுத்த 8 பேர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? 8 × 78. அந்த 8 பேர் மொத்த மார்க் எவ்வளவு அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை டோட்டல் நம்பர். டோட்டல் நம்பர்ங்கிறது 20 பேர் இருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 5ஐயும் 76ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 380 அப்படின்றது கிடைக்கும். பிளஸ் 7ஐயும் 77ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 539 அப்படின்றது கிடைக்கும். 7ஐயும் 77 மல்டிப்ளை பண்ணா 539 கிடைக்கும். 8ஐயும் 78ஐயும் மல்டிப்ளை பண்ணா 624 அப்படின்றது கிடைக்கும். டிவைடட் பை 20. 380 பிளஸ் 539 பிளஸ் 624 கூட்டுறப்ப நமக்கு 1543 கிடைக்குங்க. 1543 கிடைக்கும் கூட்டுறப்போ. டிவைடட் பை 20. நான் 2ஆல் அடிக்கிறேன். 10 × 2 20. 7 × 2 14. பேலன்ஸ் 1. 7 × 2 14. 1 × 2 2. ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். 1 வந்து 2ஆல டிவைட் ஆகாது. ஸோ இங்க பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0ன்னு சேர்த்துறேன். 5 × 2 10. அப்ப 771.5 கிடைச்சிருக்கு. கீழே ஒரு 0 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 77.15 அப்படின்றது கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ் சராசரி அப்படின்றது பாத்தீங்கன்னா 77.15 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பாத்துருங்களா? நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? அசல் வந்து 8000 ரூபாய், என் வந்து 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இருக்கப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து கேட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரின்சிபல் எழுதுறீங்க. பிரின்சிபல் என்ன? 8000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 3 வருஷம்ன்றனால லாஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கிறேன்? 300ஓட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 300 + 5 305 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு n வந்து 3 இயர்ஸ் இருக்கனால 3 டைம் 100ஆல டிவைட் பண்ணிருங்க. n வந்து 3 வருஷம் இருந்தா 100ஆல 3 டைம் டிவைட் பண்ணிருங்க. இதை சிம்பிளை பண்ணிக்கிட்டாலே நமக்கான கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் கிடைச்சிடும். ஸோ 3 0க்கு 3 0 அடிச்சு விட்டுறேன். நான் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8. 25 × 4 100. 5 5 மல்டிப்ளை பண்ணா 25ன்னு கிடைக்கும். ஸோ 25 25 கட்டு
2 இருக்கு, கீழே 10 இருக்கு, 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 5 × 2 10. 305 இருக்கு, கீழே வந்து 5 இருக்கு, 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 6 5 30, 1 5 5. அப்ப 61 அப்படின்றதான் கூட்டு வட்டி தனி வட்டிக்கு வெளியே உள்ள மதிப்பா இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? 61 ரூபாய் என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.